பகவத்கீதை 7வது அத்தியாயம் 4வது வகுப்பு 8வது ஸ்லோகம். ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூர்யயோः பிரணவ சர்வவேதேஷு शब्दके पौरुषं नृषु रसोहमप्सु कौन्तेय प्रपास्मि शशि सूर्ययोः प्रणव सर्ववेदेषु शब्दके पौरुषं नृषु. இந்த அத்தியாயத்திற்கு பெயர் ஞான விஞ்ஞான யோகம். இதில் 1 முதல் 8வது ஸ்லோகம் வரை ஈஸ்வர ஸ்வரூபம், ஈஸ்வரனை பற்றிய அறிவை நமக்கு கொடுத்தார். முதல் 3 ஸ்லோகங்களில் நான் என்ன சொல்ல போகின்றேன் என்பதை சொன்னார். 4வது முதல் 7வது ஸ்லோகம் வரை ஈஸ்வர ஸ்வரூபம், இந்த 8வதுல ஈஸ்வர ஞான பலனை பேசுகின்றார் சொல்லி பார்த்தோம். பகவான் கொடுத்த ஈஸ்வரனை பற்றிய அறிவினுடைய பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் இல்லாமல் எதுவும் இருக்காது, பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா? ஆக பகவான் இங்கே என்ன செய்கின்றார்? பகவான் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தார் நமக்கு, இறைவனை பற்றி இல்லை தன்னை பற்றி இன்ஃபர்மேஷனை கொடுத்தார். அவருக்கே தெரியும் அது வெறும் செய்தியாகத்தான் இருக்க போகின்றது, தகவலாகத்தான் இருக்கும். அதை நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நமக்கு அறிவாக மாற்றி அது மனதில் சென்று நிற்பதற்காக அது நம்மயமாக்க வேண்டும். அதற்கு பகவத்கீதையில் பகவான் நிறைய முயற்சி செய்ய போகின்றார் என்று நேற்று வகுப்பில் பார்த்தோம். ஜகத்தில், இந்த உலகத்தில் ஈஸ்வர திருஷ்டியை கொடுக்க வேண்டும். முதல்ல பகவான் அறிவை கொடுத்தார், பிற்பாடு பலனை, அதை அப்படி பார்க்கின்ற பார்வையை நமக்கு கொடுக்க போகின்றார். நிறைவாக முடித்தோம். இதில் பகவான் ஜெயிக்க போகிறாரா, நாம் ஜெயிக்க போகிறோமான்றதை நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொன்னோம். நம்முடைய அறிவும் புத்தியும் நம்முடைய உணர்வும் மனமும் ஒன்றாக்க முயற்சி செய்ய போகின்றோம். அறிவும் உணர்வும் அல்லது புத்தியும் மனதும். புத்தியில் இருக்கக்கூடிய அந்த அறிவு மனதிற்கு நிற்க வேண்டும். அதற்கு நம்மை பகவான் பயிற்சி தருகின்றார், நமக்கு பகவான் பயிற்சி தருகின்றார். நம் ஒவ்வொருவருடைய அனாத்மாவையும் 2ஆக பிரிக்கின்றார்கள், பிரிந்துள்ளது. முதல் மனம், எமோஷனல் வேல்யூ, உணர்ச்சி வசப்பட்ட மனம், உணர்வுகளை குவியலாக கொண்டது. 2வது அறிவு, காக்னட்டிவ் வேல்யூ சொல்கிறாங்க. முதல்ல எமோஷனல் வேல்யூ, 2வது காக்னட்டிவ் வேல்யூ, அறிவு. நாம் உணர்ச்சி மயமாகவும் அறிவு மயமாகவும் தான் இருக்கின்றோம் மனிதர்கள். நமக்குள்ளேயே 2 பிரிவாக, 2 விதமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பொருளை சரியாக புரிந்து கொள்வது அறிவு. ஆனால் இங்கு என்ன உண்மை என்றால், அறிவு மயமாக இருக்கின்ற நமக்கு சரியான அறிவை நாம் நம்முடைய அறிவிற்கு, புத்திக்கு தரவில்லை என்றால் நாம் எடுக்கின்ற முடிவு, ஜட்ஜ்மெண்ட் தவறாகத்தான் இருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கை துயரமாகின்றது. ஒரு கால் அறிவில் தெளிவு வந்துவிட்டால், அறிவிலே தெளிவு வந்துவிட்டால், சரியான அறிவு வந்துவிட்டால், கண்டிப்பாக சரியான அறிவு சரியான பயனை கொடுக்க வேண்டும். ஆனால் அது சரியான பயனை கொடுக்க வேண்டும் என்ற நியத்தியும் இல்லை. அந்த சரியான அறிவு சரியான பலனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உணர்வுமயமான மனது நம்முடைய அறிவிற்கு துணை நிற்க வேண்டும். அப்படி அறிவிற்கு மனது துணை செய்தால் அப்பொழுதுதான் அறிவு நமக்கு பலனை தரும். கோபப்படக்கூடாது என்ற அறிவு இருக்கு, ஆனால் மனது என்ன, கோபப்பட்டு கொண்டே இருக்கு.
இப்போ கோபப்படக்கூடாது என்ற அறிவினுடைய அறிவிற்கு மனது கொஞ்சமாவது ஒத்துழைச்சா கோபப்படாமல் இருக்கும். அறிவு கோபப்படலை, மனது தான் கோபப்படுறது. ஆமாம், ஆனால் அறிவு தெளிவாக சொல்லிடுறது, கோவப்பட்டுட்டு இருக்கும்போது நீ கோவப்படுற, ஜாகிரதை, பார்த்துக்கோ. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், ஓவர் பவர் பண்ணிவிட்டு மனதில் தான் நாம் வாழுகின்றோம். ஆக இல்லை என்றால் இந்த அறிவானது, புத்தியில் உள்ள அறிவானது நமக்கு பலனை கொடுப்பதில்லை. உதாரணம் சொல்லுவாங்க, நமக்கு ரொம்ப வேண்டிய நெருங்கிய ஒருவர் இறந்து விட்டால் நாம் எப்படி அதை அர்த்தப்படுத்துகின்றோம், நாம் எப்படி ஆக்ட் பண்ணுவோம்? அப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருவர் இறந்து விட்டால் நாம் எப்படி ஆக்ட் பண்ணுவோம்? ஆனால் ஒன்று தெரிகின்றது, எவ்வளவு துயரப்பட்டாலும் விழுந்து எழுந்தாலும் இந்த துயரத்திலிருந்து நாம் விடுபட முடிவதில்லை. இந்த சூழ்நிலை மாறாது, அதுவும் தெரிகின்றது. தேம்பி தேம்பி அழறோம், ஒவ்வொன்று கதறுகின்றோம். அங்கு ஏன் அறிவு வேலை செய்யலை? நமக்கு தெரியும், இறந்து விட்டால் நிச்சயம் வரப்போகிறதில்லை, இறப்பு என்பது எழுதி வைக்கப்பட்ட ஒன்று, அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் இறந்த பிறகு என்ன பண்ணுறோம்? இந்த அறிவு இருந்தாலும் கூட ஓ என்று அழுகின்றோம். காரணம், நாம் மனதில் தான் வாழுகின்றோம். மனதில், உணர்வுகளில் அவர்களை கூடவே இருந்து வாழ்ந்து நெருக்கமாக்கி கொண்ட பற்றினால் அந்த மனதானது அப்படி கதறுகின்றது. ஆனால் அறிவு சொல்கிறது, எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு போகத்தான் போகின்றது, என்றும் அழியும் இக்காயம். இந்த வார்த்தை எத்தனை முறை சொன்னாலும் நமக்கு என்ன, வார்த்தையாக தான் இருக்க தவிர புரிந்த ஒரு விஷயமாக அது இல்லை. என்னதான் அறிவு இருந்தாலும் கூட உணர்வினுடைய தாக்கத்தினால், உணர்வினுடைய கலக்கத்தினால் இப்படி நாம் இருப்போம். 10 வீடு தள்ளி இந்த இறப்பு நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், பிறந்தவங்களாம் இறக்கத்தாங்க போகிறோம். இதில் என்ன பெருசாக இருக்குது? ஜெகதஸ்யஹி துருவோ மிருத்யுஹு, மாற்ற முடியாததில் துயரப்படக்கூடாது என்றெல்லாம் பகவான் சொல்லியிருக்கின்றார் என்று அந்த வார்த்தையெல்லாம் நாம் எடுத்து லெக்சர் கொடுப்போம். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தது இந்த உலகம், இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பர் என்று என்னவோ திடமில்லையே, இதெல்லாம் சொல்லுவோம். எல்லாரும் அப்படி தாங்க, ஒரு நாளைக்கு போய்த்தான் ஆகணும், என்ன பண்ணலாம், உச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நமக்கு என்று வந்தால் ஏன் நம்முடைய அறிவு வேலை செய்யவில்லை? எங்கே போனது அந்த அறிவு? ஆக இங்கே அறிவு இருக்கு, ஆனால் பயன் தரலை. நம்முடைய உணர்வோடு கலக்கவில்லை, அது மனதோடு கலக்கவில்லை. அந்த அறிவில் நம்மால் நிற்க முடியவில்லை. அறிவுக்கு மனம் அல்லது உணர்வு துணை புரியவில்லை. இதுதான் நம்முடைய மனதில் எல்லோருக்கும் நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கு. ஆகவே இங்கே பகவான் என்ன செய்ய போகின்றார்? நமக்கு இந்த உலகத்தில் ராகத்வேஷம் நிறைய இருக்கு, வேண்டியது வேண்டாதது இதெல்லாம் நிறைய இருக்கு. அதுவும் அடர்ந்து இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, திக்காக இருக்கு. அந்த வாசனை நிறைய நிரம்பி இருக்கு, டென்ஸாக இருக்கு. சிலரை கண்டா சிரிக்கிறோம், சிலரை கண்டா என்ன பண்ணுறதில்ல, சிரிக்க முடியறதில்லை. அவர் நமக்கு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார். சிலரை பார்த்தா வெறுப்பு வேறு மனசில் இருக்கும். அப்படி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியறதில்லை. சும்மாவாவது மேலுக்காவது சிரித்து வைப்போமானா அதுவும் முடியறதில்லை. அது எப்படிங்க, உள்ளக்குள்ளே அந்த உணர்வு இல்லாத வெளியில் எப்படி போலித்தனமாக நடிக்கிறதுனும், அது ஒரு வகையில் சரியாக இருந்தாலும் கூட, ஏரோப்ளேன்லாம் போகிறோம், நம்ம முன்ன பார்க்கல, அந்த ஏர் ஹோஸ்டஸ் என்ன பண்ணுறாங்க, சிரிச்சு தான் கூப்பிட்றாது. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, அப்படி யார் வந்தாலும் அப்படி ஒரு சிரிப்பு ஒரு சிரிக்கலாம் சொல்லிட்டு. ஆனால் நமக்கு வாழ்க்கையில் என்ன, நமக்கு ரொம்ப வேண்டிங்களை பார்த்து அவ்வளோ சிரிப்பாக மகிழ்ச்சியாக அரவணைச்சி கூப்பிட்றோம், கட்டி பிடிச்சிக்கிறோம். பிடிக்காதவங்கள்ட்ட சில பேர் இடத்துல நமக்கு எந்த உணர்வும் இல்லை, விருப்பம் இல்லை. சில பேர் பார்த்தாவே நமக்கு என்ன பிடிக்கிறது இல்லை. இதெல்லாம் அந்த உணர்வு எல்லாம் நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்குது. இவருக்கு அவருக்குன்றது இல்லை. அது ஜெயிச்சு வர்றது பெரிய கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை பார்த்தா நமக்கு எதுவுமே மனசில் என்ன தோன்றதில்லை, இல்லையா? ஆக சிலரை கண்டால் சிரிப்பது, சிலரை கண்டால் வெறுப்பது, விருப்பத்துக்குரிய வெறுப்புக்குரிய பயத்துக்குரிய விஷயமாக இந்த உலகம் இருந்து கொண்டுள்ளது. இந்த உலகமே இப்படி தான் இருக்குது, பயத்துக்குரிய விஷயமாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது சொல்கிறோம். பல வருடங்கள் இப்படியே நாம் வாழ்ந்து 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 மனதில் நல்லா இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு.
ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆமாம், ஸ்ட்ராங்காக இருக்குது. பல வருடம் ஒருவரோடு சம்பந்தம் வச்சிருந்தோம்னா பற்றும் வந்து விடுகின்றது. ஆக பகவான் இங்கே என்ன சொல்ல போகின்றார்? இந்த உலகமே ஈஸ்வரனுடைய உருவம். கண் திறந்து பார்ப்பதெல்லாம் தெரிவதெல்லாம் என்ன? அவர்தான். ஒருவேளை உலகத்தை பற்றிய ஒரு விஷன், ஒரு பார்வை இல்லைன்னு வச்சுக்கோமே, நமக்கு ஒன்றுமே தெரியாது, உலகத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் தெரியாது. ஆகவே இங்கு பகவான் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே முன்பின் தெரியாத யாருன்னா பார்த்தோம்னா அவங்கள பற்றி நமக்கு எந்த அபிப்பிராயம் இருக்காது. ஆனால் சிலரை பற்றி சில அபிப்பிராயங்கள் நம்ம இப்போ தான் பார்க்குறதுனால அவரை பற்றி ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் அந்த கோணத்தில் தான் அவரை பார்ப்போம். அதனால் அவர் மேலே நமக்கு ப்ளஸ்ஸும் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம். ஆனால் சிலரை பற்றி சில அபிப்பிராயங்கள் நம்முடைய மனதில் உருவாக்கி கொண்ட பிறகு அவரை பற்றி புதிதாக வேறு ஒரு தகவல் அப்படி இல்லை என்று அந்த அவரை பற்றி ஒரு தகவல் வந்தாலும் கூட நம்முடைய பழைய கருத்திலிருந்து மாறுவதற்கு நமக்கு முடியறதில்லை. அந்த பழைய கருத்திலே நல்லா ஊறிட்டோம். இருந்தாலும் கூடங்க அதே தான் மறுபடியும் ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வராருன்னா அவரை பற்றி ப்ளஸ்ஸாவோ மைனஸாக ஒரு தகவல் தெரிந்து விட்ட பிறகு பார்க்கும்போதெல்லாம் அவரை பார்த்தால் அந்த கருத்து தான் எப்படியோ ஞாபகம் வந்துடும். அதில் ஒருவரை பற்றி ஒரு அறிவு வந்து விட்டால் அதை மாறி பார்க்கறதுக்கு நமக்கு வேறு சான்ஸே இல்லை. ஆமாம். ஆகவே பகவான் தந்த புதிய கருத்து உண்மையானதாக இருந்தாலும் மாற்றிக்கொள்வது கடினமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் ஒரு முடிவை பண்ணிடுறோம். அப்படி நம்முடைய மனதில் இந்த எமோஷ்னல் அல்லது இந்த உணர்வு நிலையில் ராகத்வேஷத்துடன் ஒரு கருத்தை நாம் மனிதர்களை பற்றி, உலகத்தை பற்றி, உலகில் உள்ள விவகாரங்களை பற்றியும் நன்கு ஒரு கருத்தை உருவாக்கி வைத்து விட்டோம். அதிலே உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக பகவான் இங்கு ஒரு கருத்தை தருகின்றார். நான் தான் இந்த உலகம் சொல்லிட்டார். நான் தான் இந்த உலகம், என்னை தவிர இந்த உலகத்தில் யாரும் கிடையாது சொல்றார். அப்போ நமக்கு என்ன தரிசனம் வரணுமா? உலகம் முழுவதும் ஈஸ்வர தரிசனம் நமக்கு வரணும். உலகத்தை பார்த்தா ஈஸ்வரனாக பார்க்கின்ற மனது பாவனை நமக்கு இருக்கணும். ஆனால் நமக்கு என்ன தரிசனம் வந்து கொண்டுள்ளது? அதர்ம அஜ்ஞான தரிசனமே வந்து கொண்டுள்ளது. அதர்ம அஜ்ஞான தரிசனம் தான் வந்து கொண்டுள்ளது. பகவான் நம்முடைய மனதில் உள்ள இந்த தவறான பார்வையை மாற்ற விரும்புகின்றார். ரொம்ப அழகான கருத்து. 10-11வது அத்தியாயம், இந்த 6 அத்தியாயங்களுடைய விஷயங்களே ஈஸ்வர ஸ்வரூபத்தை சொன்னாலும் அந்த ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தையும் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று இந்த ஆத்ம ஞான பலனையும் பகவான் சேர்த்தே கொடுக்குறார். அதுக்காக நம்ம அபியாசம் செய்ய வைக்கின்றார் இந்த 6 அத்தியாயங்களில். ஆகவே பகவானுக்கு தெரிகின்றது, வெறும் தகவல் மட்டும் போதாது, முதலில் அறிவுபூர்வமாக காக்னேட்டிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பகவான் உலகமாகி உபாதான காரணமாக இருக்கின்றார் என்பதில் ஸ்ரத்தை, நம்பிக்கை வேண்டும் சொல்றார். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தையின் துணை கொண்டு ஞானத்தை நாம் அடையணும். ஸ்ரத்தையின் துணை கொண்டு. நம்பினேன் கண்டு அருள்வாயே சொல்றார். நம்பு கண்டால் சுத்த மூட நெஞ்சே அப்படிலாம் சொல்லி பெரியவர்களும் சொல்லுகின்றார், மனதுக்கும் சொல்லி கொடுக்கின்றார்கள். ஆக இங்கே ஏன் ஸ்ரத்தை, நம்பிக்கை வேண்டுமென்றால் பகவான் சொல்கிற விஷயத்தில் நமக்கு முழுமையான அறிவு இல்லை. அதுதான் முக்கியம். பகவான் சொல்கிற விஷயத்தில் நமக்கு முழுமையாக தெளிவான அறிவு இல்லை. தாய்மணரும் சொல்வார், ஸ்ரத்தையனும் வாழும் உதவி பந்தமர மெய்ஞான தீரமும் தந்தியனை பாதுகாத்து அருள் செய்குவாய். இது தேவையில்லாத இந்த உணர்வுகள், அதை பற்றி விருப்பு வெறுப்பு எல்லாம் என்ன பண்ணமா, நம்பிக்கை என்ற வாளினால வெட்டி வீழ்த்தணும்னு சொல்லுவார். அப்படி வெட்டி வீழ்த்தினா பந்த மறை, மற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் வேல்யூ இருக்கு, அதையெல்லாம் நீக்கி அறிவுபூர்வமாக நாம் வாழ முடியும். அதற்காகத்தான் தாய்மணரும் கேட்குறார். அதுக்கு ஸ்ரத்தை ரொம்ப முக்கியம். நமக்கு முதல்ல கோயிலும் தெரியல, பகவானும் தெரியல. முதல்ல கோயிலும் தெரியல, பகவானும் தெரியல. ஆனால் பகவான் சொல்கிறார், எல்லா இடத்துலையும் நான் தானே இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தை நமக்கு எடுத்த உடனே என்னென்னா, இந்த வார்த்தையை பெருசாக நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. இந்த வார்த்தையை நம்ம நான் தானே இருக்கிறேன்னு சொல்கிறார். இது என்ன
என்ன சொல்கிறார் அவர்? எங்கே இருக்கிறார் அவர்? இது ஒரு அதிசயம், மிக மிக அதிசயம் சொல்கிறார். என்ன பகவான் நினைக்கிறாராம், இவன் நம்ம எப்படி மிஸ் பண்ணுறான், எப்படி நம்மளை இவன் மிஸ் பண்ணுறான் பகவான் நினைக்கிறாரா? நமக்கு என்ன ஆச்சரியம், பகவான் எங்கே தான் இருக்கிறார் கண்டுபிடிக்கணுமே. அவர் சொல்கிறார், என்னை எப்படி நீ மிஸ் பண்ணுற, என்னை மிஸ் பண்ணவே முடியாது. நாம் சொல்கிறோம் அவர் எங்கே தான் இருக்கிறார் கண்டுபிடிக்கணுமே சொல்லி நினைக்கிறோமா. ஆக இது நமக்கும் பகவானுக்கும் உள்ள ஒரு பெரிய போட்டியாக, ரேஸாகவே இருக்குது. ஆமாம், இது பகவானுக்கு நன்கு தெரிகின்றது, தெரியும். நாம் என்னதான் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி ஈஸ்வர ஸ்வரூபம் லட்சணங்கள்லாம் சொன்னாலும் கூட இந்த உலகம் முழுவதும் உலகத்துக்கு விஷயமாகவும் மனதுக்குள்ளும் ராகத்வேஷம் பயம் இதுதான் இருந்து கொண்டிருக்கு. உலகம் முழுவதும் நமக்கு எப்படி இருக்கு? பயம், ராகத்வேஷம், இன்னும் இருக்கக்கூடிய எல்லா விதமான உணர்வுகளின் அடிப்படையிலேயே அந்த பார்வையிலேயே மனதில் நாம் பார்த்து பழகி உறுதியாக நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆக பயம், ராகத்வேஷம் இந்த மூன்றுமே நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கின்ற வரையிலும் நமக்கு பகவான் தருகின்ற அறிவு நமக்கு பலனை தராது. அப்படியே அறிவாக வந்தாலும் மனது இருக்கின்ற இந்த மனதில் இப்படிப்பட்ட தவறான அபிப்பிராயங்களை பதிவு செய்து வைத்திருக்கின்ற வரைக்கும் இந்த அறிவும் பயன்படாது. அதற்காக பகவான் இங்கு ஞான அபியாசம் செய்து வைக்கின்றார். நேற்று பார்த்தோம், ஞானாபியாசம், யோகாபியாசம், தேகாபியாசம் போல ஞானாபியாசம்னா என்ன? பகவான் கொடுத்த அந்த அறிவில் நாம் நின்று நின்று பழகுவது, அதுதான் அபியாசம். அபியாசம் பண்ணுறோம். கற்ற கலையால் நிலைதான் காண்பனோ காண்பதெல்லாம் மற்ற விடத்தே வெளியாமன்றோ பராபரமே. ஆமாம், கற்றும் மென்பலன் என்று சொல்லுவார், பிரயோஜனம் படலையே சொல்லுவார். நாம் பெற்ற அறிவை நமக்கு பயன்பட தடையாக இருப்பது என்ன? நம்முடைய மனம்தான். அப்படி நம்முடைய மனமே தடையாக இருந்தால் அந்த தடையை நீக்கி கொள்ள செய்யும் பயிற்சி தான் ஞான அபியாசம். பெற்ற அறிவை நாம் பெற்ற அறிவில் பயன் பெறாமல் இருப்பதற்கு தடையாக இருப்பதனுடைய மனது. அந்த மனம் அப்படி தடையாக இருக்கும் பட்சத்தில் நாம் பெற்ற அறிவை நமக்கு பயன்பட வைப்பதற்காக செய்கின்ற முயற்சி தான், பயிற்சி தான் இங்கு ஞான அபியாசம். அதைத்தான் பகவான் இங்கு நமக்கு தருகின்றார். இல்லைன்னா வாச்சா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம் மனோபாயம் நிற்கும் மன்னும் வாளாயமாகும் பழகியறியன்னு சொல்கிறார். அந்த அறிவில் நின்று பழகுவது. ஆக பகவான் உலகத்தில் உள்ள சில பொருள்களை எடுத்துக்கொண்டு அந்த பொருள்கள் நான் தான் என்று சொல்கின்றார். நான் உபாதான காரணம், நானே உபாதான காரணம். இந்த உலகம் எதனால் ஆக்கப்பட்டதோ அந்த பொருள் நானேன்னு சொல்கிறார். அந்த பொருள் அப்படி அதுவாக ஆவதற்கு அந்த பொருள் முழுவதும் வியாபித்துள்ள அந்த பொருளாக நானே இருக்கின்றேன்னு சொல்கிறார். அந்த அறிவை இங்கு விரிவுபடுத்துகின்றார். எப்படி என்றால், இந்த உலகத்தில் எதெல்லாம் மேன்மையானதோ, உயர்ந்ததோ, நன்மை தரக்கூடியதோ, சிரேயஸாக இருக்கின்றதோ, நாம் உயர்வாக கருதுவோமோ அதையெல்லாம் நான் தான் சொல்லி சாம்பிளாக சில விஷயங்கள் சொல்ல போகின்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேன்மையான பொருள்களும், சக்தி, பல பேர் இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே நான் தான் சொல்ல போகின்றார். இவைகளெல்லாம் விபூதி என்ற வார்த்தையில் சொல்வார். நெற்றியில் வைக்கிறது என்ன? விபூதி தான். இப்போ பகவான் அறிவை கொடுத்து விடுகின்றார். அறிவுப்படி அல்லது அந்த அறிவில் நாம் நிற்பதற்கு என்ன செய்வார்? இவைகள் என்னுடையவை என்று சொன்ன பகவான் புத்தியாக இருப்பதை, அந்த புத்தியில் இருப்பது, புத்தியை கூட நான் தான் சொல்ல போகிறார். அந்த புத்தியில் இருக்கின்ற கருத்துக்கள் படி நாம் இருப்பதற்கு அபியாசம் அல்லது தவத்தை எல்லாம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த புத்தியாக இருப்பதும் நீ செய்கின்ற தவமும் உடைய முயற்சியும் சூரிய சந்திரர்களும் அதில் உள்ள பிரகாசமும் எல்லாம் நான் தான் என்று அந்த அறிவை இந்த ஸ்லோகத்தில் கொடுக்க இருக்கின்றார். வேத சாரமாக நான் தான் இருக்கிறேன்னு சொல்கிறார். வேதத்துடைய சாரமாக நான் தான் இருக்கேன்னு சொல்கிறார். சில கருத்துக்களை, சில விஷயங்களை இந்த அத்தியாயத்தில் அடுத்த அத்தியாயத்தில் பேசுவார்.
பின்னர் 10வது அத்தியாயம் முழுக்க விபூதி யோகமாக பேசி 11வது அத்தியாயம் முழுக்க அவர் என்னென்னலாம் ஆடியோவை சொன்னாரோ, வார்த்தைகளை சொன்னாரோ, அதையெல்லாம் விஸ்வரூப தரிசனத்தில் வீடியோவை நமக்கு போட்டு காட்டி மனதில் பதிய வைக்க முயற்சி செய்ய போகின்றார். ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றார் இந்த விஷயத்துக்கு என்று சொன்னால், புத்தியும் மனமும் அல்லது அறிவும் உணர்வும் ஒன்றாக வேண்டும். அதற்கு தான் இவ்விதம் பேசுகின்றார். இந்த விஷயத்தை, ஒரு வேறுபாட்டை, இந்த ஒரு நுணுக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவும் உணர்வும் அல்லது புத்தியும் மனதும் ஒன்றாக வேண்டும். உலகை பற்றிய நமது எண்ணத்திற்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறிவிற்கும் உணர்வுக்கும் உள்ள இடைவெளியை நீக்கி, எப்போ இந்த இரண்டிற்கு இடைவெளி இல்லாத அறிவு வருகின்றதோ, மனதிற்கும் அறிவிற்கும் இடைவெளி இல்லாத அறிவு நமக்கு தெளிவாக இருக்குமோ, வருமோ, அப்பொழுதுதான் நாம் உண்மையிலேயே அறிவை பெற்று இருக்கிறோம் என்று அர்த்தம். அதுவரையில் என்ன இருக்கு, ஏதோ தகவலாக, செய்திகளாக, இன்ஃபர்மேஷனாக சேகரித்து வைத்திருக்கின்றோம். அது நமக்குள்ளே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகவில்லை. அப்போது அதுவரை என்ன சொல்லலாமா, அறிவு வருவதற்கு முயற்சி செய்கிறேன்னு சொல்லலாமே தவிர அறிவை நான் பெற்றுவிட்டேன் என்று கூட சொல்ல முடியாது சொல்கிறார். ஆக 7வது அத்தியாயத்தில் கீதையில் இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்கள்லாம் படித்து விட்டு எனக்கு ஈஸ்வர ஞானம் வந்து விட்டது என்றெல்லாம் கூறலாமா என்றால் கூடாது. கற்ற கலையால் நிலைதான் காண்பனோ சொல்கிறார். கற்ற அறிவால் உன்னை கண்டவன் போல் கூத்தாடில் குற்றம் என்று என் நெஞ்சம் கொதிக்கும் பராபரமே. கற்றதெல்லாம் ஏதுக்காக சொல்வார். ஆக இந்த இடத்துல பெரும் படித்தது மட்டும் இல்லை, அது நம்முடைய மனமயமாக வேண்டும், நம்மயமாக வேண்டும் சொல்கிறார். ஆக ஈஸ்வர ஞான பலன் அதை எப்பொழுது அனுபவிக்கலாம் சொன்னார், அந்த அறிவு நம்முடைய மனதில் வந்து பொருந்திய பொழுதுதான். ஈஸ்வர ஞானம் இல்லை என்று நாம் சொல்ல வேண்டாம், எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆக ஈஸ்வர ஞானத்துக்காக முயன்று கொண்டுள்ளேன் என்று கூட ஒரு வகையில் சொல்லலாம். அந்த ஞான பலனை பெறாத வரையில் ஈஸ்வர ஞானத்தை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கேன் என்று கூட சொல்லலாமா. அப்போது எப்பொழுது ஈஸ்வர ஞானம் வந்துள்ளது என்போம், கண்ணை திறந்து பார்த்தால், எப்போ உலகத்தில் நம்மால் ஈஸ்வரை தவிர வேறு ஒன்றையும் பார்க்க முடியவில்லையோ, சித்வானந்த சுவாமி அடிக்கடி சொல்லியிருக்கோம், கடவுள் எங்கே இருக்காருன்னு. அவர் எங்கே இல்லை சொல்லு, அவர் எங்கே இருக்கார் சொல்கிறார். இதே உலகத்தை தான் மகான்கள் ஞானிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதே உலகத்தை நாம் பார்க்கின்ற இதே போன்ற கண்களால், மாமிச சக்தியினால் பார்த்து தான் எல்லா இடத்துல இறைவன் தான் இருக்கிறான்னு சொல்கிறார். நமக்கு அது தெரியவே இல்லை. அதற்கு காரணம் மற்ற விவகாரங்கள் இல்லை, நம்முடைய மனதில் வந்துவிட்ட ராகத்வேஷங்கள், பயம் முதலிய உணர்வுகள். அந்த கண்ணாடியோடு பார்க்கும்பொழுது இறைவன் எங்கேயுமே தெரியல. இந்த ராகத்வேஷம், பயம் இவைகளை நீக்கி நாம் பார்த்தால், அந்த கண்ணாடியை போட்டுக்கணும்னா ஞான சக்ஷு நமக்கு இருந்தால், இந்த உலகம்னா என்ன, எல்லாம் அர்த்தம். உலகமெல்லாம் கோயிலாய் உயிர் தொகுதி சாமியாய், ரொம்ப அழகாக சொல்லுவார் சுத்தானந்த பாரதியார். உலகமெல்லாம் கோயிலாய் உயிர் தொகுதி சாமியாய், நலம் புரிதல் யோகமாய் நாட்டம் வீறு நல்குவாய். ஆக விருப்பு வெறுப்பு பயம் எல்லாம் சென்று எல்லாம் ஈஸ்வரன் தான் விதவிதமான வடிவங்கள் வெளிப்பட்டு கொண்டுள்ளார். எல்லாம் பார்ப்போம். சில நேரத்தில் மகான்களுடைய வாழ்க்கையில், ஒரு மகானுடைய வாழ்க்கையில் பெரிய விசேஷமான வீட்டிலெல்லாம் பூஜைகள்லாம் ஏதோ பண்ணி நைவேத்தியெல்லாம் செய்து வச்சுருக்கார். கடவுள் வருவார் பார்த்துருந்தாராம். கடவுள் அவர் நினச்ச உருவத்தில் வரல, ஆனால் ஒரு மாடு வடிவத்தில் வந்து போகிறார். அந்த மாடு வந்தவுடனே எல்லாம் விரட்டி விடுறாங்க. அப்புறம் கேட்குறான், சுவாமி நீங்கள் வரவே இல்லையே, இவ்வளோ தூரம் ஏற்பாடு பண்ணேன்னா, அந்த மாடு வடிவத்தில் வந்தேனே நான், நீ என்ன தெரியலையே அவனுக்குன்னு கேட்டார். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இதெல்லாம் என்னென்னா, எல்லா உயிர்களிலும் நான் தான் இருக்கின்றேன் என்பதை நமக்கு விளக்கி சொல்வதற்காக அப்படி ஒரு பாவனையை வரவழைப்பதற்கு. அது பாவனை என்பது கூட ஏதோ கற்பனை செய்து கொள்கிற அப்படி அர்த்தம் இல்லை, அதுதான் உண்மை. எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பது நீ என்றோ பராபரமே சொல்கிறார். உயிர் திரளிலும் நீ தான் இருக்கிறான். உயிர் திரளில் மட்டும் இல்லை, தெரிகின்ற மரத்தில், செடி கொடிகளில், மலையில், நதியில், மண்ணில், நீரில் எல்லாம் நீ தான் இருக்கின்றாய் என்ற அந்த அறிவு மட்டும் இல்லை, அது நம்முடைய மனதில் வந்து தங்கி விட வேண்டும். மனது அந்த எண்ணத்திலேயே வாழ்கின்ற வாழ்க்கை முறையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு அறிவில் உள்ள அந்த
ஞானம் நம்முடைய மனதிற்கு வர வேண்டும். ஆக அறிவிற்கும் உணர்வுக்கும் இடைவெளி இல்லாமல் அறிவில் உள்ளது உணர்விலும் வந்துவிட வேண்டும். ஆக எப்பொழுது உலகில் ஈஸ்வரன் தான் இருக்கின்றான் என்று ஈஸ்வரனை தவிர வேறு யாரையும் பார்க்க முடியவில்லையோ அப்பொழுது ஈஸ்வர ஞானம் வந்ததாக பொருள் சொல்கிறார். அதற்கே பகவான் உலகில் உள்ள அனைத்து பொருள்களையும் தானாகவே பேசுகின்றார். அது மட்டுமில்லை, ஒரு பொருளின் மூலம் அல்லது ஒரு பொருளுடைய சாரம் என்னவோ அதை பகவான் அந்த சாரமாக நானே இருக்கின்றேன்னு சொல்ல போகிறார். பானையில் களிமண்ணாக நகைகளில் தங்கமாக இருக்கின்றேன் என்றால் என்ன பொருள்? இவைகளுக்கு மூலமாக நானே இருக்கின்றேன். தங்கத்தை தவிர்த்து நீ நகையை பார்க்க முடியாது, களிமண்ணை தவிர்த்து பானையை பார்க்க முடியாது. அதுபோல் என்னை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. இந்த உலகமாக தெரிவது நானே. நமக்கு என்ன, நாம் சில உருவங்கள்லாம் கற்பனை பண்ணி வச்சுருப்போம். அப்படிப்பட்ட உருவத்தில் கடவுளை பார்க்கலேன்னு சொல்லி நினைப்போம். அந்த பார்வையை தான் பகவான் மாற்றப் போகின்றார். இதெல்லாம் சும்மா வார்த்தைக்காக பேசுகிற விஷயங்கள் இல்லை, வெறும் இன்டெலெக்சுவல் எக்ஸசைஸ் மட்டும் இல்லை. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அதுக்காக தான் ரொம்ப முயற்சி பண்ணுறார்கள் பெரியவர்கள்லாம், நமக்கு முடியறதில்லை. ஆக பகவான் இத்துடன் இடித்து கொள்ளவில்லை. ஏனென்றால் விதவிதமான கோணத்தில் நமக்கு புரிய வைக்க பகவானை கஷ்டப்படுறார். ஏனென்றால் அந்த அளவிற்கு ராகத்வேஷம் பயம் உள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்திரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தை நம்முடைய கோணத்தில் பார்த்து நாம் ஒரு விதமாக புரிந்து வைத்துள்ளோம். அதிலேயே எல்லோரும் ஒரே விதமாக புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பக்குவத்திற்கேற்ப ஒவ்வொரு விதமாக புரிந்து வைத்துள்ளோம். நாம் ஒருவரை பற்றி புரிந்து வைத்த புரிதல் இன்னொருவருக்கு வேறு விதமாக இருக்கும். அவரை பற்றி இன்னொருவருடைய புரிதல் இன்னொரு விதமாக இருக்கும். ஒருவரை பற்றிய புரிதலே நமக்குள்ளே கூட நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இப்படி நிறைய விதமாக இந்த உலகத்தை புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆக அந்த அளவிற்கு பகவான் நீ இந்த உலகத்தில் பயம் ராகத்வேஷம் மூலமாக உடைய வெறுப்பு வெறுப்பின் மூலமாக நீ இவைகளை செய்து வைத்திருக்கிறாய். உண்மையில் அந்த பயமும் விருப்பு வெறுப்பும் கூட நானாக இருக்கிறேன்னு சொல்லிடுறார். பாருங்களேன், எல்லாம் நானே. எந்த அறிவை நாம் அடைந்தோமோ அந்த அறிவு, அந்த நோக்கு அல்லது அந்த ஒரு விஷன் இருக்கு, அதை வருவதற்காக, அதை நம்முடைய மனதில் கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்காக இந்த 8வது அத்தியாயம் முதல் 12வது அத்தியாயம் வரை தன்னுடைய மகிமைகளை விபூதிகளை ஈஸ்வர விபூதியை பகவான் அங்கே பேசுவார். 10ல் அதிகமாக முழுமையாக பேசுவார். 11ல் அதை விஸ்வரூபமாக நமக்கு காட்டி அருள்வார். ஆக உபாதான காரணத்தை புரிய வைக்க இந்த உணர்வு மனதில் வர வேண்டும். அதற்காக இப்படி பேசுகிறோம். உபாதான காரணம் புரியுது இல்லையா? இந்த உலகம் எதனால் ஆக்கப்பட்டதோ அது உபாதான காரணம். பானைக்கு உபாதான காரணம் என்ன? களிமண். நகைக்கு உபாதான காரணம் என்ன? தங்கம். உபாதான காரணத்தை லட்சணத்தை பார்த்தோம். சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் எல்லாம் நேற்று வகுப்பு நம்ம பார்த்தோம். ஆக கடைசியில் பகவானை மனதில் நாம் உணரப் போகின்றோம். இதை முறையாக அமைதியாக பொறுமையாக கேட்டு மனதில் நாம் சிந்தனை செய்தால். ஆக வெளியில் கோயிலுக்கு நாம் போகும்பொழுது கடவுள் கோயில் இருக்கின்றார் என்ற உணர்வு இருக்கின்றது. கோயிலை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்னா அந்த உணர்வு இல்லை, மறைந்து போகின்றது. ஆக கடவுள் எங்கும் உள்ளார் என்ற உணர்வு நமக்கு பொதுவாக வருவதில்லை. ஆனால் சொல்லுவோம், கடவுள் எல்லாம் தாங்க இருக்கார், எங்கே இல்லைங்க கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார், அப்படி தான் சொல்லுவோம். ஆக பகவான் எங்கும் இருக்கின்றார் என்ற உணர்வை தருவதற்காக பகவான் முயற்சிக்கின்றார். ஆரம்பத்தில் கோயில் வேண்டும், பூஜை அறை வேண்டும். பிற்பாடு என்ன? எங்கும் எதிலும் உலகில் வெளிப்படும் அனைத்து சக்திகளிலும் ஈஸ்வரனை வெளிப்படுகின்றார் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். எங்கெங்கு காணினும் சக்தி எடான்றார் பாரதியார். பாரதியார் பாடல்களில் அவர் சொல்கிற வேதாந்த கருத்துக்களில் நம்ம உரைநடைகளாக படித்து பார்த்தா ஒரு அற்புதமான நிறை ஞானியாக இருந்தால் தவிர இந்த தத்துவ விஷயத்தை முழுமையாக உணர்ந்து புரிந்திருந்தால் தவிர இந்த வார்த்தையெல்லாம் அவரால் சொல்லியே இருக்க முடியாது. வெறும் கவிதை மட்டும் இல்லை, ஜீவனுள்ள வார்த்தைகள். எங்கெங்கு காணிலும் சக்தி எடான்றார் பாருங்க. எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிர்க்கு அவ்வுயிராய் அங்கங்கிருப்பது நீ என்றோ பராபரமே. கண்ட இடமெல்லாம் நின் காட்சி என்று கை குவித்து பன்றும் என்று நின்ற என்னை பார்த்திறங்க வேண்டாவோ தாய்மலர்னு சொல்கிறார்.
கண்ணால் காண்பது உன் காட்சின்னு சொல்கிறார். என்னெல்லாம் பார்க்கணும், கண்ணை திறந்து பார்த்தா நீ தான் இருக்க. அப்போ கண்ணை மூடினா யார் இருக்கா? அங்கேயும் நீ தான் இருக்க. அகமும் புறமும் ஒன்றாய் அண்டமெல்லாம் தானாய் மகத்துவமாய் நின்ற நினி வாழி பராபரமே. இதெல்லாம் அவர்கள் இந்த தத்துவ ஞானத்தை உள்வாங்கி கொண்டு அவருடைய புரிதலை வெளிப்படுத்திய வார்த்தைகள், சொற்கள், பாடல்கள். சும்மா ஏதோ எழுத வேண்டும் கவிதைக்காக எழுதி வைத்த விஷயங்கள் இல்லை. இதெல்லாம் இது உணர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது பெரியவருடைய பாடல்கள் வரிகளிலே அவர்கள் எந்த அளவிற்கு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு இந்த உலகத்தை எப்படி அவர்கள் பார்த்து இருந்து வாழ்ந்து நிறைவு பெற்றார்கள் என்பதை நம்மால் உணர முடியும். அப்போ அதெல்லாம் சும்மா ஏதோ கற்பனையாக அவர்களை உருவாக்கி கொண்டதான்றா இல்லை. சாஸ்திரமானது இந்த அறிவை நமக்கு, இந்த உண்மையை நமக்கு ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துகின்றது. அதனால தான் தயானந்த சுவாமி சொல்லுவாங்க, நமக்கு ஒரு கடவுள் என்ற தத்துவம் நமக்கு இல்லை, ஒன் காட் என்பது நம்முடைய தத்துவம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்லி காட் என்பது நம்முடைய தத்துவம் சொல்லுவார். ஒன்லி காட்னா என்ன? கடவுளை தவிர வேறு இல்லை, இருப்பதெல்லாம் இறைவனே, அவ்வளோதான். இது முழுமையாக வளர்ந்த நிறைவு பெற்ற ஒரு சமயத்தினுடைய உயர்ந்த ஒரு உண்மை கருத்து இது. கடவுளை தவிர வேறு இல்லை, ஒன்லி காட். ஒன் காட் இல்லை, ஒன்லி காட். இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு பொருளை பார்க்குறோம், கடிகாரம் இருக்குது, பென்சில் இருக்குது, மைக் இருக்குது, நோட்டு இருக்குது, டெஸ்க் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் கடவுள் சொல்லி சொன்னால் அந்த வார்த்தை எதை குறிக்கின்ற சொல்? கடவுள் என்ற சொல்லானது பொதுவான சொல்லாக தான் இருக்குது. மற்ற சொற்களுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது, பொருள் இருக்கும். உலகத்தில் பொருள் இல்லாத சொல் இல்லை, சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கும். ஆனால் கடவுள் என்ற சொல் அனைத்துக்கும் பொதுவான ஒரு சொல். ஆக பகவான் இந்த ஞானத்தை தருவதற்காக நமக்கு முயற்சி செய்கின்றார். பகவான் மட்டும் முயற்சித்தால் போதுமா? நாமும் முயற்சிக்கணும். அன்றாடம் இந்த விஷயத்தை பற்றி நினைப்பதற்கு, சிந்திப்பதற்கு கொஞ்சம் யோசிக்கணும், அமர்ந்து பார்க்கணும், எல்லாவற்றையும் யோசிக்கணும். இப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் அதுவாக தான் இருக்கின்றார். இந்த ஞானம் நம்முடைய மனதில் ஊற ஊற நம்முடைய பார்வை அப்படி விஸ்தீர்ணம் அடையும். ஆக குரு மட்டும் சொல்லி தந்தால் போதுமா என்றால் மாணவனும் முயல வேண்டும் என்கின்றார். ஏனென்றால் நமக்கு முயற்சி இருந்தால்தான் இந்த தத்துவ ஞான பலன் நமக்கு வரும். ஆக இந்த உலகில் நாம் விருப்போ வெறுப்போ பயமோ வைத்து பழகி இருக்கின்றோம். இவைகளெல்லாம் நம்முடைய பழக்கத்திற்குள் வந்திருக்கக்கூடிய பலமான உணர்வுகள். ஆக பழக்கத்தினால் வந்தவைகளை அறிவினால் போக்க முடியாது சொல்கிறார். ஆகவே பழக்கத்தினால் வந்தவைகளை இவைகளுக்கு எதிரான பழக்கத்தினால் தான் நீக்க முடியும். இது ஒரு விசேஷமான கருத்து. இதையெல்லாம் பகவான் உணர்ந்து நமக்கு உணர்த்துகின்றார். ஆகவே பகவான் நமக்கு பயிற்சி கொடுக்க விரும்புகின்றார். இனி வருகின்ற அத்தியாயங்கள்லாம் ஒரு பயிற்சியாக தான் நம்ம எடுத்துக்கணும். வகுப்பே பயிற்சி தான். அது என்ன பயிற்சி? இந்த உலகத்தை ஈஸ்வரனாக பார்த்து பழகுகின்ற பயிற்சி. பயம், ராகம், துவேஷத்திற்கு இடமாக இந்த உலகம் இல்லை, இது இறைவனுடைய சொரூபமாக இருக்கின்றது என்று பழக பயிற்சி தருகின்றார். இது எதற்காக? மனதிற்குள் உள்ள விருப்பு வெறுப்பு பயத்தை நீக்குவதற்காக. விவகாரத்துக்காக சில விதமான விஷயங்களை வேறுபடுத்தி பார்ப்பதெல்லாம் இருக்கத்தான் இருக்குது. ஆனாலும் கூட இந்த ஞானத்தின் மூலமாக, ஞான பயிற்சியாக, ஞான அபியாசமாக இந்த பழக்கத்தை மனதிற்குள் வைத்து கொள்ள வேண்டும். விவகாரத்துக்காக சில விஷயங்களை நம்ம பழகலாம், பேசலாம், ஏதோ விவகாரத்தில் இருக்கிறதுனால. ஆனால் அதையும் கடந்து மனதிற்குள்ளே இந்த விருப்பு வெறுப்பு சென்று விடாமல் இருக்க வேண்டும். ஆக அறிவை மனதிற்குள் கொண்டு வருவதற்காக இந்த அபியாசம். அப்போது நம்முடைய மனதும் அறிவும் வேறு வேறாக இரண்டும் பிரிந்துள்ள நிலையில் அசங்கமாக ஞானம் இருந்து கொண்டுள்ளது. எண்ணெயும் தண்ணீரும் போல இந்த இரண்டையும் இணைக்கின்றார். என்ன பண்ணாலும் எண்ணெய் தண்ணீர் இணையாது, அது விஷயம் வேறு. ஆனாலும் கூட நம்முடைய இந்த மனதும் அறிவும் ஒன்றாகுவதற்காக இரண்டையும் இணைக்க பகவான் முயற்சி செய்கின்றார். ஆக இந்த ஸ்லோகங்களில் பகவான் உபாதான காரணம் நானே என்ற அறிவும், உபாதான காரணம் என்ற மனமும், பகவானே இந்த உலகத்திற்கு உபாதான காரணம் என்ற அறிவையும், பகவானே உபாதான காரணம் என்ற மனதையும் நாம் பெற வேண்டும். அப்படின்னா என்ன? அறிவில் உள்ள அறிவை உணர்ச்சி மயமான
உணர்வுடன் கூடிய ராகத்வேஷ உணர்வுடன் கூடிய மனதில் கொண்டு வந்து நிற்க வைக்க வேண்டும். அதற்கு பகவான் தரும் உபாயம் என்ன? இந்த உலகில் என்னவெல்லாம் எவைகளெல்லாம் இருக்கின்றதோ, எந்தெந்த பெருமைகள் எல்லாம் இருக்கின்றதோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றதோ, அவைகள் எல்லாம் பகவான் எடுத்துக்கொண்டு நான் தான் நான் தான் நான் தான் சொல்கிறார். இப்போ பாருங்கள், பகவானுக்கு எவ்வளோ பெரிய ஈகோ இல்லையா, எவ்வளோ பெரிய பெருமை தம்பட்டம் அடிச்சுக்கிட்டுறார். நம்ம சில நேரம் சொல்லுவோம், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் நான் தான் நான் தான். சரி, நான் தான் பண்ணினேன், இப்போ என்ன இப்போ அப்படின்னு திருப்பி கேட்டால் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் நான் தான் நான் தான் நான் தான். அதுவும் ஆன்மீக வாழ்க்கை வந்த பிற்பாடு இந்த வார்த்தையே வரக்கூடாது. நான் தான் நான் தான் நான் தான் நான் தான். ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறது போல், இந்த உலகத்துக்கு நீ பெருசாக சேவை செய்கிற நினைக்காத, உனக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சின்னு நினச்சிக்கோ, உன்னை தூய்மைப்படுத்திக் ஒரு வாய்ப்பு கிடைச்சின்னு நினச்சிக்கோ. எல்லாம் உனக்கு ஏதோ நீயே பண்ண அந்த எண்ணத்தை வச்சுன்னா நீ வீணாயிடுன்னு சொல்லுவார். ஆக உண்மையில் பகவான் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தான். அது பெருமையோ சிறுமையோ அனைத்தும் பகவானுடையது தான். ஆனாலும் பெருமைக்குரிய விஷயங்களை பகவான் எடுத்துக்கொண்டு அந்த பெருமை என்னை சார்ந்தது என்று பகவான் இங்கே சொல்லப் போகின்றார். இனிமையான குரல் ஒருவருக்கு இருந்தது, அழகான சொற்பொழி ஒருத்தர் பண்ணுறார், நிறைய ஞாபக சக்தி இருந்தது, அப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணணும்? அதெல்லாம் பகவானுடைய மகிமை விபூதி அங்கே அந்த இடத்துல வெளிப்படுகின்றது. அப்படி நாம் நினச்சி பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய பெருமையாக நாம் கருதியது எல்லாம் என்ன? நம்முடைய பெருமை இல்லை, எல்லாம் இறைவனுடையது. இது என்னுடையதில்லை, இறைவனுடையதே, பகவானுடையதே என்ற புத்தி வர வேண்டும். இதம் ந மம, இதம் ந மம, இதம் இது ந இல்லை என்னுடையது, இதம் நான் மம அப்படி சொன்னேன். நான் என்பதை முன்னாடியே போட்டுறேன். இது இல்லை என்னுடையது, இது என்னுடையதில்லை, என்னுடையது இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துட போகுதுன்றதுக்காக இது இல்லை என்னுடையது அப்படி சொல்லிடுறார். ஏன்னா நமக்கு அப்படி இருக்குது, எது எடுத்தாலும் என்னுடையது 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 என்னுடையது, எனக்குத்தான் வேணும், எல்லாம் என்னுடையதான் வேணும். இந்த உலகத்தில் ரெண்டு தான் இருக்குது. ஒன்று நம்ம ஓனர் பண்ணிக்கிட்டது, சிலது நம்ம ஓனராக இல்லாதது. ஆனால் நம்ம மனசு என்ன பண்ணுது? எல்லாம் என்னுடையதாக இருக்க வேண்டும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். சொல்ல இதம் ந மம, இது இல்லை என்னுடையது, இது என்னுடையது இல்லை, இது என்னுடைய அந்த எண்ணம் அந்த ஹோமத்தில் பண்ணும்பொழுது என்னுடையது இல்லை, அவருடையது தான். ஓம் பிரஜாபதயே ஸ்வாஹா இதம் பிரஜாபதே இதம் ந மம, ஓம் இந்திராய ஸ்வாஹா இதம் இந்திராய இதம் ந மம, அப்படி தானே சொல்கிறோம் ஹோமத்தில். ஓம் அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் ந மம, இது என்னுடையது இல்லை. ஆக எதெல்லாம் நம்மிடத்தில் இருந்தாலும் சரி, சிறு ஒரு திறமையாக இருந்தாலும் பெரிய திறமையாக இருந்தாலும் அதை பார்த்து மகிழ்கின்ற ஒரு பக்குவம் நமக்கு இருக்கணும். அதில் எல்லாம் வெளிப்படுவது இறைவனே, நம்முடையது என்று எதுவுமே இங்கு இல்லை. அப்படி இருந்தால் என்ன ஆக? ராகத்வேஷம் போகும், பயம் நீங்கும், இவைகள் நீங்கினால் அறிவு தெளிவு பெறும். தாய்மலர் அழகாக ஒரு பாடல் சொல்கிறார். எனதென்பதும் பொய் யான் எனல் பொய், நினதென்பதும் பொய் நீ எனல் பொய். எனதுன்னு சொல்கிறது உண்மை இல்லை, உனதுன்னு சொல்கிறது உண்மை இல்லை. ஆனாலும் இந்த மனதென்பதுமோ என் வசமாய் வாராதையா நின்னருளும், தனதென்பதற்கும் இடம் காணேன் தமியேன் எவ்வாறு உய்வனும். சரி, உன்னுடையது இல்லை என்னுடையது இல்லை, நம்முடையதை சொல்லுவோம் சொல்லி சொன்னான். தனதென்பதற்கு இடம் காணேன். ஆனால் இந்த மனது என்பது என்னுடைய வசமாக வரல, அது மறுபடியும் தன்னுடைய கருத்தையே மேலும் மேலும் நிலைநாட்டி கொண்டுள்ளது, மேலும் மேலும் நிலைநாட்டி கொண்டுள்ளது. என்ன பண்ணுறது சொல்லி சொல்கிறேன். அப்படி இருந்தால் நான் எப்படி உய்வேன்னு சொல்கிறார். தமியேன் எவ்வாறு உய்வனும். ஆக உபனிஷத் அல்லது கீதையில் கூறிய மைய கருத்து, இப்படி நாம் அபியாசம் செய்தால்தான் மனதில் புரியும். இல்லை என்றால் எத்தனை உபனிஷத் படித்தாலும், எத்தனை முறை வேதாந்த தத்துவ ஞானங்களை சிரவணம் செய்தாலும் இந்த அறிவு நமக்கு அபியாசம் ஆகவில்லை என்றால் அறிவு அறிவாகவே இருக்கும், மனசு மனசாகவே இருக்கும், அவ்வளோதான். அது கடைசியாக இங்கே என்ன? உபனிஷத் சாரத்தை தான் பகவான் கூறுவார். அதனால தான் உபனிஷத்சு தானே சொல்கிறோம், பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே. ஆக இதை புரிந்து கொள்ள ராகத்வேஷம் சென்ற மனது வரணும். ராகத்வேஷம் போக உபாயத்தை பகவான் கூறுகின்றார். என்ன?
உன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு என்னப்பா இருக்கு? எல்லாம் நானே. அப்படி இருந்தால் என்ன? நானே உன்னுடைய விருப்பத்துக்குரியவன், நானே உன்னுடைய விருப்புக்குரியவன். பகவான் விருப்பமா? சில நேரத்துக்கு கோபம் வரும். நம்ம நினச்சது நடக்கலை, பண்ண முடியல சொல்லி சொன்னால் கோபம் வருது. கடவுளா அப்படிலாம் போய் திட்டுறோம். அதையும் வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. நல்லா திட்டப்பா. ஆமாம். ஆக இந்த 8வது ஸ்லோகம் முதல் 12வது ஸ்லோகம் வரை சில கருத்துக்கள் அழகாக நமக்கு தருகின்றார். இவ்வளோ முகவுரை நமக்கு இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போகிறதுக்கு தேவை இருக்குது. ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய 6 அத்தியாயங்களில் இந்த கருத்துக்களை மெதுவாக பார்க்க போகின்றோம். இந்த கருத்துக்களை மனதில் வாங்கி கொண்டு இதன் பின்னணியிலே இந்த கருத்துக்களை நாம் சிந்திக்க போகின்றோம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். கௌந்தேய, ஹே அர்ஜுனா, ரசக, நான் சுவையாக இருக்கின்ற. ரசம் சொல்லிச்சுன்னா சுவையாக இருக்கணும். ஆமாம், மிளகு ரசமா எலுமிச்சை ரசமானு கேட்காதீங்க, ரசக சொல்லி சொன்னாங்க. ஆமாம், நான் சுவையாக இருக்கின்றேன். எதில்? அப்சு, நீரில். நான் நீரில் சுவையாக இருக்கின்றேன். நாம் சுவை என்ற அனுபவத்தை பெறணும் சொல்லி சொன்னால் நீர் இருக்கணுமா? அது எப்படி சொல்கிறீங்க சொல்லி சொன்னால், நாக்கு வறண்டு போச்சுன்னு வச்சுக்கோமே, அப்போ சர்க்கரையை போட்டாலும் இனிப்பு நமக்கு தெரியாது. ஆனால் சில பொருள், சுவைத்த பொருள் நமக்கு ஞாபகம் தான். என்ன பண்ணுறது? நாக்கில் நீர் சுரக்கின்றதா இல்லையா? ஜலம் ஊறுறது. ஆமாம். ஆக சிலதை சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்க? பிரம்மானந்தமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மை தான். அப்போ நிறைய சாப்பிட்லாமான்னா, அப்போ பகவான் சொல்ல போகிறார், நானே வெயிட்டாக இருக்கிறேன் அல்லது நோயாக இருக்கிறேன். ஆமாம். இனிப்பு அதிகம் சாப்பிட்லாமான்னா, நானே சுகர்மா முனிவராக இருக்கின்றேன், வந்துடும் ஒன்றுள்ளேன்னு சொல்கிறார். இனிப்பாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆக அப்சு அகம் ரசக. சசி என்றால் நிலா, சந்திரன். சூரிய யோகோ, சூரியனுடைய பிரபா, ஒளியாக நான் இருக்கின்றேன். அஸ்மி என்றால் இருக்கிறேன். சூரியனுக்கு பெருமை எதனால்? அது தருகின்ற பிரகாசத்தினால் தான். உஷ்ணமும் இருக்கின்றது பிரகாசத்தினால்தான். அந்த பிரகாசமாக, ஒளியாக நானே இருக்கின்றேன். பிரணவக சர்வ வேதேஷு, ஸ்லோகத்தில் இருக்கு. சர்வ என்றால் எல்லாம், வேதேஷு வேதங்களுக்குள், பிரணவக பிரணவ ரூபமாக, ஓங்கார ரூபமாக, ஓம் என்ற அக்ஷரமாக நானே இருக்கின்றேன். ஓம் பிரணவக சொல்லிச்சுன்னா பிரணவம், என்றைக்கும் புதுமையானது. முருகா உனைப்பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியதுன்னு சொன்னான். அதுபோல் பிரணவம் சொல்லி சொன்னான். பிரணவம், ஆமாம், புதியதுன்னு சொல்லி அர்த்தம். நவம். ஆக பிரணவம் சொல்லி சொன்னால் இறைவனுக்கு மிக 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 நெருக்கமான, பொருத்தமான, சரியான பெயர் என்னவென்றால் ஓம் தான். அதுதான் சொல்கிறார். வேறு ஆயிரக்கணக்கான நாமாக்கள் இருந்தாலும் கூட ஓம் என்பது இறைவனுக்கு பொருத்தமான சரியான பெயர். சகஸ்ரநாமம் சொல்கிறோம். புதியதான் பொருள் பெயர்களெல்லாம் நாம் புனைகின்றோம். இன்னும் வந்து கொண்டு இருக்கும். ஆகவே ஆனால் உண்மையில் இறைவனுக்கு உகந்த, பொருத்தமான, நெருக்கமான, உயர்வானது ஒரு பெயர் ஓம், ஓங்காரமே, பிரணவம். ஆக நம்முடைய சம்பிரதாயத்தில் அர்த்தமில்லாத ஒரு பெயரே நம்முடைய சம்பிரதாயத்தில் இல்லை. குறிப்பாக சம்ஸ்கிருதத்தில் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால தான் பெயரை சொன்னோன்னே இந்த பெயருக்கு என்ன அர்த்தம் சொல்லி கேட்குறோம். அர்த்தமில்லாத பெயர் என்று ஒன்றுமே நமக்கு இருக்கிறது இல்லை. சில மொழிகள் அர்த்தமில்லாத பெயர்கள்லாம் இருக்கும். இந்த ஜப்பான்காரங்க பெயர்லாம் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அது உண்மையாக பெய்யா நமக்கு தெரியாது. இந்த கண்ணாடி கிளாஸ் இருக்குது, அதை கீழே போடுவாங்களாம். அது உடஞ்சா என்ன சத்தம் வருது, அந்த சத்தம் தான் அந்த குழந்தைக்கு வச்சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது லாங்குவேஜ் அப்படி இருக்கு. அந்த லாங்குவேஜ் நம்ம மொழியை பற்றி கேட்டால் அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய மொழியில், தமிழ்லையோ அல்லது சமஸ்கிருதத்தில் அப்படி இல்லை. பகவானுடைய ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தம் இருக்கும். ஆனால் அந்த பெயர்கள் சகுன ரூபத்தையோ அல்லது மாயையுடன் கூடிய சகுன ரூபத்தையோ அல்லது மாயை நீக்கிய நிர்குண ரூபத்தையோ அல்லது பிரம்மத்தினுடைய பெயரையே கொண்டதாக இருக்கும். நம்முடைய குடும்பங்கள்லாம் என்ன பண்ணுவோம், தாத்தா பேர், அதுக்கு முன்னே இருக்கிறவங்க பேர், சாமி பேர் அல்ல குலதெய்வம் பேரை வச்சு கூப்பிட்டு தான் அழைச்சி தான் அப்புறம் வேறு பேரை கூப்பிடுவோம். நம்ம ஆழ்வார் சொல்லுவார் ரொம்ப அழகாக, உங்கள் மூத்த பிள்ளைக்கு என் முகில்வண்ணன் பேர் வைத்துன்னு சொல்லுவார். வேறு பேரெலாம் விற்காதே, நீ என்னுடைய இறைவனுடைய பேரை வச்சுன்னா நீ கூப்பிடும்பொழுதெல்லாம் என்ன நினச்சிக்கு வரான், நாம் நம்ம பையனை தான் கூப்பிடுறோம்.
ஆனாலும் அவர் நினச்சிக்குவார் என்ன தான் கூப்பிட்றான்னு நினச்சிக்குவாராம். நாராயணா பேர் வச்சேன், கோவிந்தான் பேர் வச்சேன்னு வச்சுக்கோங்க. நாராயணன் போதெல்லாம் பகவான் என்ன தான் கூப்பிட்றாரு, என்ன தான் கூப்பிட்றாரு. இதில் ஒரு ரகசியம் இருக்குது. ஏதோ முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு போயிருக்கோம், ஒருத்தர் கூப்பிடுறார் ஒரு பேர் அந்த குழுவில். அவர் வேறு யாரையோ கூப்பிட்டா கூட அந்த பேர் உடையவங்களை நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம், சட்டுன்னு திரும்பி தான் பார்ப்போம், என்ன நம்ம பேர் யார் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. இயற்கை தானே. அதுபோல் பகவான் தன்னை தான் நினச்சிக்கு வரான். அதனால தான் சொல்ல மூத்த பிள்ளைன்னு சொன்னால் எல்லாருக்குமே மூத்த பிள்ளை பேரில் அன்பு இருக்கும், இளைய பிள்ளை பேரும் இருக்கும். இருந்தாலும் முதல் பையனுக்கு வச்சோம்னா அவன் பிறந்து பல வருஷங்கள் கழிச்சு சில பிள்ளைங்களாம் பிறக்கும். முதல் பிள்ளைக்க பேர் வச்சா கூப்பிடுற நாள் இருக்க வருஷம் இன்னும் கூடுதலாக சொல்லியிருப்போமா, அப்படிலாம் சொல்லுவாங்க. நாராயணா நாராயணா கூப்பிட்டா ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தர் இறக்குற தருவாயில் தம் பெரிய பையன் மாதிரி ரொம்ப பிரியமா. அந்த நேரத்துக்கு யாரும் வரலையான்னு, எங்கே நாராயணன் வரலையான்னு சொல்லி கேட்டால் நாராயண தூதருக்கு வந்து நின்றுட்டாங்களாம். எங்கள் எஜமானை கூப்பிட்டா அதனால் உங்கள் கூப்பிட்டு போகிற வரேன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் பெரியவங்க அழகாக புராணிகர்கள் சொல்லுவாங்க. அதனால் பேர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சக்தி உண்டு. அதனால தான் இங்கே கூட அவனே அவனே சொல்கிறத விட சிவனே சிவனே சொல்லி சொன்னாங்க. இப்போலாம் முடியுமோ அந்த பேரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் ரொம்ப அழகாக அழுவார் வார்த்தை, ரொம்ப ரொம்ப அற்புதமான வார்த்தை. உங்கள் மூத்த பிள்ளைக்கு என் முகில்வண்ணன் பேர் வைத்து சொல்கிறார். ஆக பேருக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஆக இந்த எல்லா பேருமே உனக்கு சகுன ரூபத்தை அல்லது நிர்குண ரூபத்தை தான் சொல்லும். ஆக சத்தியம் ஞானம் அனந்தம் என்பது கூட பிரம்மத்துக்கான பெயர் தான். கிருஷ்ணன், நீலகண்டன், என்னென்னவோ இருக்குது, மாதவா, கேசவா, வைகுந்தா, வாசுதேவா, இல்லை பக்தவச்சலா, பாண்டுரங்கா, பரந்தாமா, என்னென்ன பேர் எத்தனை இருக்குது, வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அது கலக்காத ஒரு பேரும் நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கவே இருக்காது. எல்லாவற்றிலும் அந்த இறைவனுடைய ரசம் அல்லது அந்த வாசம் இருந்துக்கிட்டு இருக்கும் அதில். ஆக ஒவ்வொரு பெயரும் ஒரு தன்மையை கொண்டது. பிறகு பகவானுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது எல்லாத்துக்கும் மேலாக. ஓம் ஓம். இன்னும் ஓம் கூட 3 மாத்திரை அளவுக்கு தான் உச்சரிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஓங்காரத்தை பற்றி பெரிய விசாரம் மாண்டிக்க உபநிஷத்தில் வருது. ரொம்ப சிறிய உபநிஷத்தாக இருந்தாலும் ஓங்காரத்தை அது நிறையவே விசாரம் பண்ணியிருக்கு. ஆக ஓம் என்பதும் ஈஸ்வரனை குறிக்கின்ற ஒரு சொல்லு தான். ஓம் என்று சொன்னாலே இறைவனை அழைத்ததாக பொருள். ஓம் சொன்னு வச்சுங்களேன், இறைவனை கூப்பிட்டுன்னு அர்த்தம். ஆமாம், சிவனே இல்லை நாராயணா, இப்போ பெருமாளே, முருகனே சொன்னால் தான் இல்லை. ஓம் சொன்னாவே இறைவனை அழைத்ததாக அர்த்தம். சன்னியாசிகளுக்கு ஓங்காரம் தான் ஜபம். சன்னியாசிகளுக்கு ஓங்கார ஜபத்தான் குருநாதர் தீட்சையெல்லாம் கொடுத்து காதில் சொல்லுவார். ஓம் 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 3 தடவை சொல்லுவார். அது 3 தடவை வாங்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓங்காரம் தான் ஜபம். இந்த ஓங்கார மந்திரத்துக்கு பெரிய விசேஷம் என்னென்னா, ஜபத்துக்குரிய மந்திரமாகவும் இருக்குது, விசாரத்துக்குரிய மந்திரமாகவும் இருக்குது. எப்படி சொன்னால், அந்த ஓங்காரத்தை பிரித்தோம்னா 3 எழுத்து அதில் இருக்குது. ஆ உ மா. ஆவும் ஊவும் சேர்ந்தா ஓ. அப்புறம் என்ன, மகாரம் நிறைவாக இருக்கிறது இம். ஆக நிறைவு பெறுவது ஆவில் ஆரம்பித்த எழுத்தெல்லாம் மாவில் தான், மகாரத்தில் தான் முடியும். ஆகவே அந்த ஓங்காரம் என்பது வேதத்தை பிழிந்து எடுத்தால் இந்த சாரமாக இருப்பது ஓங்காரம் சொல்லுவார். ஓங்காரத்தால் உலகத்தை உண்டு செய்து பாங்காய் நடத்தும் அகண்ட பரசேவமே அப்படிலாம் ஒரு இடத்துல வருது. மகார காரணத்திலே அநேக ரூபமாய் உக்கார காரணத்திலே உரித்தரித்து நின்றவன் மகார காரணத்திலே மயங்குகின்ற ஜீவர்கள் சிகார காரணத்திலே தெளிந்தது சிவாயமே அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இந்த மந்திரங்களுக்குள்ளேயே இருக்கின்றது. ஆமாம். ஆக ஓம் என்பது பகவானுடைய நிர்குணத்தன்மையையும் சகுணத்தன்மையும் குறிப்பது. ஓம் ஜபத்துக்கும் பயன்படும், தத்துவ விசாரத்துக்கும் பயன்படும். இந்த ஒரு சொல்லை வைத்துத்தான் மாண்டிக உபநிஷத்து பெரிய விசாரம் பண்ணுறது. மாண்டிக உபநிஷத்து சின்னது தான், ஆனால் அதுக்கு கௌடபாதர் எழுதிய காரிகை இருக்குது பாருங்க, அதுதான் விசேஷம். அதில் தான் ரொம்ப பெரிய விஸ்தாரமாக விசாரம் பண்ணுறார். கௌடபாதர் யாருன்னா ஆதிசங்கருடைய குருவுக்கு குரு. ஆமாம், கோவிந்த பகவத் பாதருக்கு குரு அவர் கௌடபாதர். அவர் காரிகை எழுதியிருக்கார் மாண்டிக்கியத்துக்கு. காரிகைன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நூலுக்கு விளக்கத்தை 2 வரிகளில் குரல் வடிவத்தில் எழுதியிருந்தால் அதுக்கு பேர் காரிகை, வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம். ஆகவே ஓங்காரத்துக்கு பிரணவம் என்று பெயர். மேலும் வேதங்களுள் நான் ஓங்காரமாக இருக்கின்றேன் பகவான் சொல்ல போகிறார். வேதங்களுள் நான் ஓங்காரம். வேதம் என்பது சப்த ரூபமாக சென்டென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நூல். சொற்களுடைய சேர்க்கை வாக்கியங்கள்.
வாக்கியங்கள் வரணும்னு சொல்லி சொன்னால் எழுத்துக்களுடைய சேர்க்கை வாக்கியம். ஆக இந்த வேதம் என்பதில் எல்லா எழுத்துக்களுக்குள்ளும் உபாதான காரணமாக இருப்பது எது தெரியுங்களா? ஆ என்ற எழுத்து தான். ஒரு எஃபர்ட்டை இல்லாமல் நாம் வெளியிடுகின்ற சப்தத்துக்கு சப்தம் என்ன தெரியுங்களா? ஆ தான். ஒருவரால் ஆவை உச்சரிக்க முடியலன்னா மொழியை உச்சரிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஒரு எஃபர்ட் இல்லாத எல்லாருக்கும் வருகின்ற எழுத்து ஆ. அதன் பிற்பாடு நாம் செய்கின்ற முயற்சியினால் வருவது ஊ, அதன் பிற்பாடு நிறைவாக வருவது இம். இந்த மூன்றுக்குள்ளே எல்லாம் அடங்கி விடுகின்றது. ஆள் தான் மற்ற எல்லா எழுத்து உற்பத்தி ஆகுது. அதனால தான் பாருங்கள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எப்படி எழுத்தெல்லாம் அகாரத்தை முதலாக கொண்டிருக்கின்றதோ அதுபோல இறைவனை முதலாக கொண்டது இந்த உலகம். ரொம்ப அழகாக முடிச்சிட்டார். இது வேத கருத்து தான். திருக்குறள் வேத கருத்து இல்லை, இந்து சமயத்து கருத்து இல்லை, என்னென்னோ திரிச்சு சொல்கிறாங்க பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். ஆதி என்பதும் பகவான் என்பதும் சம்ஸ்கிருத சொல்லுதான். எப்படிலாம் திரிக்கணும் தமிழ்நாட்டில் நிறைய திரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஆ என்ற எழுத்து சொல்ல தெரிந்தால் அனைத்து எழுத்தும் சொல்ல தெரிந்ததாக அர்த்தம் சொல்கிறாங்க. அடுத்து கருத்துக்கள் எல்லாம் எதில் முடிப்போம்னு சொல்லி, அதாவது எழுத்துக்களை எல்லாம் எதில் முடிப்போம்னு சொல்லி சொன்னால் இம் என்பதில் தான் முடிப்போம். அகாரத்தில் தொடங்கி மகாரத்தில் எல்லாம் முடியும். ஆக ஓம் என்பதில் 3 எழுத்து இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆ ஊ மா, இந்த 3 சேர்க்கைத்தான் ஓம். ஆக வேதமே சப்த ரூபமாக இருக்கின்றது. அனைத்து சப்தங்களுக்கும் உபாதானமாக இருப்பது அகரம் ஆ. பிறகு மற்ற சப்தங்களை குறிக்கின்ற ஊ, இடையில் முடிகின்ற சப்தங்கள்லாம் ஊழ இருக்கு. நிறைவாக முடிய வருகின்ற ஸ்தானம் மா, இம் என்பது. ஆக இந்த 3 சேர்ந்தது தான் ஓம் என்ற சொல். ஆக முழு வேதமே ஓம் என்ற சொல் அடங்குகின்றது. அர்த்தத்தின் அடிப்படையிலும் சரி, சப்தத்தின் அடிப்படையிலும் சரி, முழு வேதத்தை நாம் சுருக்கினால் ஓம் என்பதுடன் நிறைவு பெறும். அதுதான் இங்கே ரொம்ப அழகான கருத்தெல்லாம் இங்கே வருகின்றது. வேதம் அதனுடைய முழு சாரம் ஓங்காரம். அதனால் பகவான் இங்கே என்ன சொல்கிறார், எதுக்காக இதெல்லாம் பார்த்தா சர்வ வேதேஷு பிரணவக, அந்த எழுத்துக்காக அந்த விளக்கு. பகவான் ஒரு வார்த்தையை சொல்லிடுறார். அதுக்கு ஒரே ஆசிரியர்கள் நம்ம குருமார்கள் அழகாக இந்த விளக்கத்தை சொல்கிறாங்க. இல்லைன்னா வெறும் ஸ்லோகத்தை படித்தா என்ன புரியும் நமக்கு? மொழி தெரிஞ்சால் கூட இந்த விளக்கங்கள்லாம் இல்லாத சொற்கள் இவ்வளோ அர்த்தத்தை நமக்கு கொடுக்காது. ஆக சர்வ வேதேஷு பிரணவக, எல்லா வேதங்களுக்கும் சாரமாக ஓங்காரமாக இருப்பது நானே. சப்தகே, கே என்றால் ஆகாசம். ஆகாசத்துக்குள் சப்தக ஒளியாக நான் இருக்கிறேன், சவுண்டுன்னு சொல்லி சொல்கிறார். மாயையிலிருந்து அந்த பஞ்சபூதங்கள் முதலில் தோன்றியது ஆகாசம். அந்த ஆகாசம் எப்படி தோன்றியது என்றால் சப்தம் என்ற குணம் சேர்ந்தவுடன் ஆகாசம் தோன்றியது. ஆகாசத்தின் தோற்ற காரணம் சப்தம்தான். இதுதான் ஆகாசமே நானாக இருக்கின்றேன். சப்தத்திலிருந்து தோன்றிய ஆகாசம், அந்த ஆகாசமாக நானே இருக்கின்றேன். இந்த சிவனுடைய கையில் டமருகம் இருக்கும், உடுக்க இருக்கும் இல்லையா? அதுக்கு எதுக்கு வச்சாங்கன்னா, நடராஜாவை பற்றி சொல்லுவாங்க, தோற்றம் துடியதனில் தோயும் ஸ்திதி அமைப்பில் சாற்றிடும் அங்கியிலே சங்காரம், ஊற்றமாய் உற்ற மலர்ப்பதத்தை உற்றது திரோதம் முக்தி நான்ற மலர்ப்பதத்தை நாடு. நடராஜனுடைய திருவள்ளுவர் இருக்கு, அதை ஒரு செய்யுள் அழகாக சொல்லியிருக்காங்க. அது தோற்றம் துடியதில் சொல்லி சொன்னால், இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி தோற்றம் எதிலிருந்து வந்தது என்றால் சப்தத்திலிருந்து வந்தது. சப்தத்தை எழுப்புவது என்ன அவர் கையில் இருக்கிறது? உடுக்கை. ஆமாம், டமருகம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் இங்கே சொல்கிறார் ரொம்ப அழகாக. சிதம்பரத்தில் ஆகாசத்துக்கு ஒரு ஃபோட்டோவும் இல்லாத என்ன பண்ணுவாங்க, ஒரு மாலையை போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஆகாசத்தில் ஆணி அடித்த மாலையை மாட்ட முடியும், ஆனால் நாங்கள் மாட்டி வச்சுருக்கு. ஆகாச தத்துவம் இல்லை, முதலில் தோன்றியது ஆகாசம். ஆகாசத்தை பிரம்மத்துக்கு ஒப்பிட்டு எப்படி ஆகாசம் எங்கும் பறந்து இருக்கின்றது, அதுபோல் எங்கும் எல்லா இடத்துலையும் இருப்பது அந்த பிரம்மமே. அதுக்காக ஆகாசத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் சிதம்பர ரகசியம் நாங்கள் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், நிருஷு, ஆண்களுக்குள் மனிதர்களுக்குள் பௌருஷம், ஆண்மையாக நான் இருக்கின்றேன். இங்கு பகவான் இதுதான் என்ற நியமமின்றி எல்லாமே நான் தான் என்பதற்காக மனதில் தோன்றியதை எல்லாம் சொல்லப் போகின்றார். நாம் அடுத்த வகுப்பில் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து இந்த கருத்துக்களை மேலும் பார்ப்போம்.
மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.